யெகோவா சாட்சிகள் சொல்லுவது போல இயேசு கிறிஸ்து சிருஷ்டிக்கப்பட்ட தூதனாகிய மிகாவேலா, அல்லது சகலத்தையும் தன்னுடைய வார்த்தையினால் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரா? வாங்க வேத ஆராய்ச்சிக்குள்ள போவோம், கற்றுக்கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஜீசஸ் இஸ் நாட் த ஆர்க்ஏஞ்சல் மைக்கேல் அப்படிதாங்கிற அவங்க சொல்கிற அந்த கள்ள உபதேசம் இல்லைன்னு நம்ம உடைக்க போகிறோம். ஓகேங்களா? முதல்ல ஏஞ்சல்னால் என்ன அர்த்தம்னு பார்த்துடலாம். எபிரேயத்துலேயும் சரி கிரேக்கத்துலேயும் சரி என்னென்னு பார்த்துடலாம். ஏஞ்சலுக்கு மீனிங் என்ன போட்டிருக்குன்னா மலாக், அது எபிரேயத்தில். கிரேக்கத்தில் என்ன போட்டிருக்குன்னா ஆஞ்சலோஸ், இல்லைனா ஆஞ்சலோ அப்படின்னு போட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுனா என்னன்னா, இது வந்து வெறும் அந்த ரெக்கை கட்டி பறக்கிறவங்க, இப்போ வானத்தில் இருக்க தூதர்கள், இவங்களை மட்டும்தான் மெசஞ்சர் மலாக்குன்னு குறிக்குமா? இல்லை நம்ம வேதத்துலேயும் நிறையா இடத்துல பார்த்துருக்கோம், மனுஷர்கள் கூட யார் வந்து தேவனுடைய மெசேஜை எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு அவங்களுடைய ஜனத்திற்கு அறிவிக்கிறாங்களோ அவங்களையும் மெசஞ்சர்னு தான் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பதம் அங்கேயும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதில் நமக்கு பிரதானமாக நம்ம பேர் கொண்ட நம்மளுக்கு தெரிஞ்ச பைபிளில் சொல்லக்கூடிய 2 விதமான தூதர்கள் யாருன்னா, காப்ரியேல் ஒன்று, பிரதான தூதனாகிய மிகாவேல். இவங்க 2 பேரை குறித்து நிறைய இடத்துல வேதம் நமக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொஞ்சம், அதாவது நிறைய தூதர்கள் இருக்காங்க, குறைத்தனங்கள், அதிகாரங்கள் இவங்கெல்லாம் இருந்தாலும் பிரதானமாக 2 தூதன் வந்து ஹை அத்தாரிட்டியில் இருக்காங்க இல்லையா? ஆமாம், ஆர்க்ஏஞ்சல். ஆமாம், ஆர்க்ஏஞ்சல். ஸோ அந்த ஆர்க்ஏஞ்சல் ஒருத்தவங்க வந்து மைக்கேல் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்னா சீஃப் ஏஞ்சல் இல்லைனா பிரதான தூதன் அப்படின்றாங்க. இன்னொன்று வந்து காப்ரியேல், ஒருத்தவங்க அது என்னென்னா காட் இஸ் மை ஸ்ட்ரென்த், காட் இஸ் மை ஹீரோ அப்படிங்கிறது தான் அந்த காப்ரியேலன்றோடைய நேமுக்கான மீனிங். ஓகேங்களா? நம்ம இது எங்கே பார்த்தோன்னா, இப்போ லூக் அதிகாரம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தில் பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காப்ரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். ஓகேங்களா? அப்போ காப்ரியேலுடைய அங்கே ரோல் இல்லை டைட்டில் என்னன்னா, அவங்க வந்து மெசஞ்சர். எங்கே நிற்பாங்கன்னா தேவ சன்னதியில் நிற்பாங்க. தேவனுடைய மெசேஜை கொண்டு வந்து யாருக்கு இந்த தருணத்தில் வந்து மரியாளுக்கு அந்த இதை என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க, கொண்டு வந்து சேர்க்குறாங்க. ஒரு மெசஞ்சர் மாதிரி, ஒரு போஸ்ட் மாதிரி எப்படி லெட்டர் கொடுக்குறோம் அந்த மாதிரி ஒரு மெசஞ்சர் அவர். இதே தான் சங்கீதத்தில் என்ன சொல்லியிருக்கு, 103 சங்கீதம் 103 20வது வசனத்தில் என்ன கொடுத்தாங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே. அப்போ என்ன புரியுதுன்னா, இதுல இருந்து கர்த்தரோட சந்நிதியில நிறைய பேர் நிற்கிறாங்க. அதுல இந்த டெசிக்னேஷன், இந்த டைட்டில் யாருக்குன்னா, காப்ரியேல் தூதனுக்கு என்ன டைட்டில்னா மெசேஜை கொண்டு போய் சேர்க்கறது. அதுதான் அங்கே சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இது இங்கே நிறுத்திட்டு அடுத்து மிகாவேல் தூதனை பற்றி பார்ப்போம். மிகாவேல் தூதன்னா என்ன குறிச்சிருக்கு அப்படின்னு. இந்த மிகாவேலுங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம 2 பார்க்கலாம். ஒன்று, ஃபஸ்ட்டு ஆர்க்ஏஞ்சல் மைக்கேல்னு சொல்கிறதுனால ஹையர் ரேங்கிங் ஆர் சீஃப் அப்படின்னா என்னென்னா பிரதான தூதன் அப்படின்னு. இப்போ தேவனுடைய கட்டளைகளை அங்கே நிறைவேற்றுறதுக்கு முன்னதாக செயல்படுகிற ஒரு வீரரில், இல்லை அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கோ இவர் தான் வந்து பிரதானமாக வந்து அது அங்கே வந்து நிற்பாங்க. இப்போ எப்படி ஒரு போருக்கு செல்லவுன்னா ஒரு ராஜாவுக்கு ஒரு தளபதி நிற்கிறாங்களோ, அந்த மாதிரி மிகாவேல் தூதன் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுல அவர் தான் லீடிங் இதாக இருக்காங்க. ஓகேங்க? அதுதான் மிகாவேல் சொல்லி. இந்த மிகாவேலுங்களுடைய வார்த்தைக்கு மீனிங் என்னதுன்னா, இது டைட்டில் சொல்லிட்டோம், மிகாவேல் என்ன அவருடைய ரோல் டெசிக்னேஷன். அந்த வார்த்தைக்கு மீனிங் என்னன்னு பார்த்துறோம். ஓகேங்களா? மிகாவேலுங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்னன்னா, ஒன் ஹூ இஸ் லைக் காட், இல்லைனா வாட் இஸ் லைக் பீயிங் காட். ஓகேங்களா? இதுதான் வந்து மிகாவேலுடைய அர்த்தம் அங்கே கொடுத்த தமிழில் தேவனை போல, தேவனை போல அப்படின்னு இருக்கு. இப்படி தேவனை போலங்கிறதுக்காக வார்த்தை இருக்கிறதுனால தான் அவங்க வந்து மிகாவேல் தூதன் தான் வந்து இயேசு கிறிஸ்துவா இருப்பாங்களா அப்படின்னு சொல்ல வராங்களா, இல்லை என்னன்னு நமக்கு புரியல. அதனால நம்ம ஒரு வசனம் பார்ப்போம். எக்ஸாம்பிள், வேற யாரெல்லாம் வந்து தேவன்னு வசனம் சொல்லியிருக்கு. அதாவது பைபிளில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸோடஸ் 7:1 என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தர் மோசையை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாக இருப்பான். அப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸோடஸ்ல என்ன போட்டிருக்கு, கர்த்தர் வந்து மோசையை வந்து பார்வோனுக்கு வந்து தேவனாக அனுப்புகிறாரு அப்படின்னு போட்டிருக்கு. அதனால நம்ம வந்து மோசையை வந்து தேவன் நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரி தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம், இப்படி இவங்க சொல்கிறது வந்து கரெக்டா இல்லையான்னு. அப்போ அவங்க ஒரு மிஸ்கன்செப்ஷனில் தான் இருக்காங்க, அவங்களுக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு.
ஸோ இப்படி நம்ம சொல்ல வந்து தான் அவங்க நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. JW.org நிறைய வசனங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொரு வசனமாக போக முடியாது. அந்த என்னென்ன வசனம்னு கொஞ்சம் பிரதானமாக சொல்லிடுறேன். தானியேல் 10வது அதிகாரம் 13வது வசனம், 21வது வசனம். யூதா ஒரு அதிகாரம் தான் இருக்குது, 9வது வசனம். தானியேல் 12வது அதிகாரம் 1வது வசனம். அப்புறம் வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 7வது வசனம். இந்த வசனங்கள் எல்லாம் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க முடியாது. ஆனால் இந்த வசனங்கள்லாம் என்ன அவங்க பிரதானமாக சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வசனத்தில் மிகாவேல்னு இருக்குது, இல்லை இந்த வாய்ஸ் ஆஃப் அன் ஆர்க்ஏஞ்சல்னு இருக்குது. அந்த மாதிரி வரதுனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் மிகாவேலாக இருப்பாங்களோ அப்படின்னு. அதில் நம்ம ஒரு வசனம் எடுத்து என்னன்னு கொஞ்சம் அதை டீட்டெயிலாக பார்ப்போமா? ஓகேங்களா? நம்ம வந்து இப்போ இன்னைக்கு நம்ம மெடிடேஷன் ஜூட் சாப்டர் 1:9. ஓகேங்களா? யூதா 1வது அதிகாரம் 9வது வசனம் பார்த்துருவோம் என்ன சொல்லுதுன்னு. பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். ஓகேங்களா? ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இந்த பேக்ரவுண்ட் நடக்குன்னா, மோசையுடைய சரீரத்தை குறித்து மிகாவேல் தூதனும் சாத்தானும் வந்து இங்கே தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது என்ன சொல்கிறான்னா மிகாவேல், ஏன்னா சாத்தானுக்கு ஒரு டெசிக்னேஷன் இருக்குது, அதை நம்ம அப்புறமா வேறு ஏதாச்சும் ஒரு பைபிள் ஸ்டடி பண்ணும்போது அதை பார்ப்போம். மிகாவேலுக்கு ஒரு நம்ம பார்த்த மாதிரி ஒரு டைட்டில் இருக்குது, ஒரு ரோல் இருக்குது, டெசிக்னேஷன், அவன் இந்த வேலை செய்யணும்னு. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அவன் வந்து ஒரு அதிகாரம் இருந்தாலும் சாத்தானை அவன் தூஷணமாக அவன் எதுவும் குற்றம் சொல்லாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராகன்னு சொல்கிறான். அந்த கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, அப்போ இந்த கர்த்தருங்கிற வார்த்தை என்ன மீனிங் நம்ம பார்த்துருமா? இது கிரேக்கத்தில் தான் இருக்குது, யூதா புதிய ஏற்பாடு. ஸோ அந்த கர்த்தருங்கிற வார்த்தை புதிய ஏற்பாடில் இங்கிலீஷில் லார்டுன்னு கொடுத்துருக்கு, கிரேக்க பதத்தில் குரியோஸ்ன்னு இருக்குது. ஓகேங்களா? அப்போ குரியோஸ் தான் இங்கே எங்கெங்கெல்லாம் புதிய ஏற்பாடில் கர்த்தர் வருதோ அந்த குரியோஸுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கு. அது மெயினாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட்னு எங்கெல்லாம் சொல்லியிருக்கோ அப்போ அங்கே குரியோஸ்ன்னு இருக்குது. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, கர்த்தர் கடிந்து கொள்ள. அப்போ நம்ம இதை வச்சு ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, அப்போ பார்த்தீங்களா இங்கே இயேசு கிறிஸ்து கர்த்தர்னு சொல்லியிருக்கு, இங்கே மிகாவேலும் வந்து கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளான்னு சொல்லியிருக்கா. அப்படி நம்ம பார்க்கும்போது மேபி ஒன்றா இருக்கும்னு அவங்க நினச்சிப்பாங்க. அப்படி அது உண்மையாக நம்ம ஆராய்ச்சி பார்த்தோன்னா என்ன சொல்ல வராங்கன்னா, அவன் மிகாவேல் தூதனுக்கு அந்த அத்தாரிட்டி இல்லை, சாத்தான நீங்கள் வந்து தூஷணமாக போங்க அப்படின்னு சொல்லி அவனை எதுவும் குற்றப்படுத்தாமல் அந்த அதிகாரம் இல்லை. ஆனால் நம்ம மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 33 வருஷம் இருக்கும் பொழுது, அதாவது 2000 வருஷம் நமக்கு இப்போ இருக்கிற காலத்துக்கு முன்னாடி 33 வருஷம் உயிரோடு இருந்தபோது என்ன நடந்துச்சுன்னா, மத்தேயு 16வது அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போமா? நம்ம மத்தேயு 16:22 என்ன போட்டிருக்குன்னா, அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், யாரன்னா இயேசு கிறிஸ்துவை அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அப்போ பேக்ரவுண்ட்லாம் தெரியும்னா இயேசு கிறிஸ்துவ நான் வந்து மறிக்கணும், இது மறித்து உயிர் தழணும், இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பேதுரு வந்து ஒரு மாம்சீகமாக சொல்லி, ஐயோ நீங்கள் இறந்து போகக்கூடாது, எங்கள் கூடயே இருக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய ஆட்டிடியூட். நம்ம அடுத்த வசனம் படித்தா கான்டெக்ஸ்டோட நல்லா புரிஞ்சிடும். அடுத்த 23வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவரோ திரும்பி பேதுரை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எதற்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்தித்திருக்கிறாய் என்றார். அப்போ இங்கே என்ன சொல்லிதுன்னா, இயேசு கிறிஸ்து மனுஷனாக இருக்கும்பொழுது அந்த அத்தாரிட்டி இருந்திருக்கு. கெட் பிஹைண்ட் மீ தி சேத்தன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எனக்கு அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்கிற அந்த அதிகாரம் அவருக்கு இருக்குது. இங்கே பேதுரு சொன்னாலும் பேதுரு உள்ளே இருந்து ஏவி விடுற அந்த வார்த்தை நம்ம புரியுதில்ல, யார் சாத்தான் ஏவி விடுற அந்த மாதிரி நீங்கள் வந்து மறிக்கக்கூடாது. ஏன்னா கிறிஸ்து மறித்து உயிர் தெழுந்தால் அந்த சால்வேஷன் இதே போய்டும்ல, அதனால அதை தடுக்கிறதுக்கு அவன் அப்படி பார்த்துருக்கான். அதனால கமாண்டிங் அத்தாரிட்டியோடு என்ன சொல்லியிருக்காரு, இங்கே இயேசு கிறிஸ்து மனுஷனாக இருக்கும்போது பின்னாக போ சாத்தானே. அப்போ நம்ம இங்கே கிளியராக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். அது மாத்திரம் இல்லை, இது கூட வந்து இன்டைரக்ட் தான். நீங்கள் மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா, சாத்தான் வந்து இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் செய்து முடித்து ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு சென்ற போது சாத்தான் அவரை சோதிக்க வருவார். பலவிதமான சோதனைகள் கொடுப்பாங்க. அப்ப கடைசி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வசனத்திலே அவனை அடிப்பாரு. அடிச்சுட்டு என்ன சொல்லுவாருன்னா, அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லுவாரு. வசனம் அடுத்த வசனம் என்ன சொல்லுவாருன்னா, சாத்தான் அவரை விட்டு கொஞ்ச காலம் போயிருந்தாங்க. அது டைரக்ட். இது கூட ஒரு ஷேடோ தான், அது டைரக்ட். ஓகே, அது மத்தேயு 4 அதுல இருந்தே நமக்கு தெரியுது எப்படின்னா, அப்போ மிகாவேலுக்கு அந்த அதிகாரம் கூட கிடையாது. நமக்கு இருக்கிற அதிகாரம் கூட மிகாவேலுக்கு கிடையாது. நம்ம அப்படி சொல்ல முடியுமா, அப்பாலே போ சாத்தானே இயேசுவின் நாமத்துல சொல்லலாம். சரி, நமக்கு இருக்கிற அதிகாரம் கூட மிகாவேலுக்கு இல்ல.
இதுல இருந்தா தெரியுது எப்படி அவன் ஒரு வேற எப்படி ஒரு தேவனா இருக்க முடியும் அல்லது தேவகுமாரனாவாச்சும் அட்லீஸ்ட் எப்படி இருக்க முடியும். இட் இஸ் சிம்பிளி கான்ட்ரடிக்டிங் இல்லையா? ஆமா, அப்ப புரியுது. அப்போ நம்ம இதுல எப்படி நம்ம பார்த்தோம்னா கிளியரா தெரிஞ்சிச்சு மிகாவேலுங்கிறது வேற, இயேசு கிறிஸ்துங்கிற. ஸோ கண்டிப்பா இயேசு கிறிஸ்து வந்து மிகாவேல் தூதனா இருக்க முடியாது. ஓகேங்களா? இதுலயே என்ன புரிஞ்சிருச்சுன்னா, இப்போ நம்ம ஓல்ட் டெஸ்டமெண்ட்லயும் என்னன்னா நிறைய இடத்துல வந்து ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ தூதர்கள் வந்து தேவ தூதர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு. ஆனா அதுல ஒரு கிளியரான டிஸ்டிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. என்ன நம்ம பார்த்துறோமா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு யாத்ராகமும் 3வது அதிகாரம் 2வது வசனம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் இந்த பேக்ரவுண்ட். எங்கன்னா மோசே வந்து வனாந்திரத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு முற்புதர் வந்து எரியும். அப்போ தேவனானவங்க இருப்பார். அப்போ 2வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார்னு போட்டிருக்கு. இங்கே என்ன போட்டிருக்கு? கர்த்தருடைய தூதனானவர்னு போட்டிருக்கு. ஓகேங்களா? 5வது வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்குன்னா, அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். அப்போ ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் அங்கே அப்போ நமக்கு ஒரு கிளியர் டிஸ்டிங்ஷன் தெரியுது. இப்போ இங்கே வரும்போது உன் பாதத்தில் இருக்க பாதரட்சையை கழட்டி போடுன்னு என்ன சொல்கிறேன்னா, ஆல்தோ தி ஏஞ்சல் ஆஃப் த லார்டுன்னு குறிச்சிருந்தாலும் அங்கே வந்தது வந்து அப்போ யாருன்னு நமக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ ஒருத்தவங்க வந்து வர்ஷிப்பை வந்து யாரை நம்ம ஆராதிக்க முடியும்? தேவனை, கர்த்தரை மட்டும்தான் ஆராதிக்க முடியும், தேவனை மட்டும்தான் தொழுது கொள்ள முடியும். ஏன்னா தூதர்களுக்கும் இதுக்கும் ஒரு கிளியர் டிஸ்டிங்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அப்போ தூதர்களுக்கு வந்து நம்ம பிரித்து காட்டணும்னா அவங்க வந்து வர்ஷிப் ஏற்றுக்க மாட்டாங்க. அதை எப்பங்க நம்ம பார்ப்போம்? வெளிப்படுத்தல் 20 ஏற்றுக்க மாட்டாங்க மாத்திரம் இல்லை, கூடாது. ஆமா, அவரை ஆராதிக்க முடியாது. தேவன் ஒருவரை தான் ஆராதிக்க முடியும், அவங்களே ஆராதிப்பாங்க. அப்போ நம்ம வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 22வது அதிகாரம் 8வது வசனம் பார்க்கும்பொழுது, யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்ட இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்திலே விழுந்தேன் அப்படின்றார். ஓகேங்களா? அப்ப அடுத்த வசனம் என்ன சொல்லணும்? அதுக்கு அவன், நீ அப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோட கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுது கொள்கின்றான். அப்ப உங்களுக்கு கிளியரா புரியுதுல்ல? ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல அவங்க சும்மா இப்படி ஒரு வசனம் இங்க இருக்கிறது அங்க இருக்கிறது பிட்ஸ் அண்ட் பீசஸ் சேர்த்து அவங்க ஒரு கோட்பாடை திணிக்கிறது தவறு இல்லை. அப்போ இதுல இருந்து தெளிவா தெரியுது மிகாவேல் இயேசு கிறிஸ்து கிடையாது அப்படின்னு. ஓகேங்களா? இப்படி சொல்லிட்டு வந்துதான் அவங்க 1 தெசலோனிக்கேர்ல என்ன சொல்றாங்க? 1 தெசலோனிக்கேர் 4:16 என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து கர்த்தர் வந்து ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் வருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதை வந்து அவங்க மிகாவேலோட லிங்க் பண்றாங்க. அது என்னன்னு நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? சரி. இப்போ 1 தெசலோனியர் 4:16-17 நம்ம படிக்கும்பொழுது என்ன சொல்லுது? ஏனெனில் அவர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் சொல்லுவாங்க. அப்போ நீ சொன்ன மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது 3 ஒரே ஒருவருடைய சத்தம் தான், இயேசு கிறிஸ்துவனுடைய இதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அது அப்படி அல்ல. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும், இதுதான் அவருடைய பிரதான தூதனுடைய சத்தத்தோடுங்கிறது வந்து ஒரு கூட்டத்தாராகிய தூதர்களோட ஒரு சத்தத்தோடு வருவாங்க. எப்போ இது நடக்கும்? ரெண்டும் தேவ எக்காலம் ஊதும். இப்ப இதை வந்து நான் உனக்கு எக்ஸ்பவுண்ட் பண்ணி சொல்லணும்னா, அதுக்கு முன்னாடி அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதுனதனுடைய நோக்கம் எப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல நம்ம போய் பார்க்கணும்னா என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 1 to 10 நீ படிச்சீங்கன்னா நமக்கு அது தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய நேயர்களுக்காகவும் நமக்காகவும் ஒரு சின்ன ஒரு வீடியோ 1 நிமிஷம் 40 செகண்ட் ஓடும். அதை பார்ப்போம். அதை பார்த்துட்டு நான் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன். மோசேயை நோக்கி சபையை கூடி வரவழைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக 2 வெள்ளி பூரிகைகளை செய்து கொள்வாயாக. அவைகள் ஒரே வெள்ளி தகட்டால் செய்யப்பட வேண்டும். அவைகள் ஊதும் பொழுது சபையார் எல்லாரும் ஆசரிப்பு கூடார வாசலிலே உன்னிடத்தில் கூடி வர வேண்டும். ஒன்றை மாத்திரம் ஊதினால் இஸ்ரவேலின் 1000 தலைவராகிய பிரபுக்கள் உன்னிடத்தில் கூடி வர கடவர்கள். நீங்கள் அவைகளை பெருந்தொனியாய் முழங்கும் பொழுது கிழக்கே இறங்கி இருக்கிற பாளையங்கள் பிரயாணப்பட கடவது. அவைகள் நீங்கள் 2ஆம் தரம் பெருந்தொனியாய் முழங்கும் பொழுது தெற்கே இறங்குகிற பாளையங்கள் பிரயாணப்பட கடவது. அவர்களை பிரயாணப்படுவதற்கு பெருந்தொனியாய் முழங்க வேண்டும். சபையை கூட்டுகிறதற்கு நீங்கள் ஊத வேண்டியதே அன்றி பெருந்தொனியாய் முழங்க வேண்டாம்.
ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர் பூரிகைகளை ஊதக்கடவர்கள். உங்கள் தலைமுறை தோறும் இது உங்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்க கடவது. உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது பூரிகைகளை பெருந்தொனியாய் முழங்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவீர்கள். உங்கள் மகிழ்ச்சியின் நாளிலும் உங்கள் பண்டிகைகளின் நாளிலும் மாத பிறப்புகளிலும் உங்கள் சர்வாங்க தகன பலிகளிலும் சமாதான பலிகளிலும் செலுத்தப்படும் போது பூரிகைகளை ஊத வேண்டும். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு ஞாபக குறியாயிருக்கும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றார். ஓகே, இது ஒன்றும் இல்லை. இதனுடைய சாராம்சம் என்னன்னா, என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 1-10 சொல்லப்பட்டிருக்கு. நம்ம படிக்க வேண்டாம். இதனுடைய ஷார்ட் இதை நான் சொல்றேன். என்னன்னா, அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சபை கூடி வரவழைப்பதற்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாளையங்கள் பிரயாணப்படுவதற்கும். அப்படின்னா அந்த கேம்ப் இருக்குல்ல, அந்த கேம்ப் மூவ் ஆகணும் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம். இந்த ரெண்டுத்துக்குமான பர்பஸ் தான் அவங்க அந்த பூரிகை ஊதுகிறது. ட்ரம்பெட், எக்காலம்னு சொல்லலாம், ட்ரம்பெட்னு சொல்லலாம். நீங்க பூரிகைன்னு பழைய ஏற்பாடுல கொடுக்கப்பட்டிருக்கு. ஊதுறது, இதுதான் அவங்களுடைய பர்பஸ். அப்ப இவங்களோட பர்பஸ் என்னன்னா, இது ஊதும் போது அப்படின்னு ஊதும் பொழுது ஒன்னா கேதர் பண்ணுவாங்க ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசல்ல. ரெண்டாவது, நீளமா ஊதும் பொழுது இவங்க இந்த இந்த கேம்பை எடுத்துட்டு இவங்க பிரயாணம் பண்ணுவாங்க. இதுதான் அதனுடைய பர்பஸ். இப்போ ஒரே ஒரு ஊது இருந்துச்சு அப்படின்னா தலைவர்கள், அப்புறம் வந்து பிரபுக்கள், இவங்கெல்லாம் வந்துட்டு கூடி வருவாங்க. இதுவே ஒரு பெரிய ஒரு நீளமான ஒரு இதுவா இருந்துச்சுன்னா இவங்கெல்லாம் கிளம்பி புறப்பட்டு போக ஆரம்பிப்பாங்க. இதுதான் அதனுடைய நோக்கமா இருந்துச்சு. இதை யாரு ஊதுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 8வது வசனம் சொல்லுது, ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் பூரிகைகளை ஊத கடவர்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இது எதுக்கெல்லாம் ஊதுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம 2 பர்பஸ் பார்த்துட்டோம். இன்னொரு பர்பஸ் என்னன்னா, இப்போ போருக்கு போறாங்கன்னா இந்த பூரிகைகளை ஊதுவாங்க, ட்ரம்பெட். யுத்தத்துக்கு போறாங்க. 9வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகும்போது பூரிகளை பெருந்தனியாய் முழங்க கடவீர்கள், பெருந்துணியாய் முழங்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞர்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ யுத்தத்துக்கு போகும்போது இதை ஊதுவாங்க. அது மாத்திரம் இன்னும் சில பர்பசஸ் இருக்கு. 10வது வசனம் அதுக்கு சொல்லுது, உங்கள் மகிழ்ச்சியின் நாளிலும், நீங்க சந்தோஷமா இருக்கும்போது இதை ஊதணும். உங்கள் பண்டிகைகளிலும் மாத பிறப்புகளிலும் உங்கள் சர்வாங்க தகன பலி சமாதான பலி செலுத்தப்படும் போது பூரிகைகள் ஊதப்படும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதெல்லாம் இவ்வளவு பர்பஸ் இருக்கு. இதத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு இவர் இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? 1 தெசலோனிக்கேயர் 4:16 கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனுடைய எக்காலம் ஊதப்படும் போது என்ன நடக்குதுன்னா, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து தன் மணவாட்டி ஆகிய கரை திரை மாசற்ற மணவாட்டி சபையை கூட்டிக் கொண்டு போவதற்காக அவர் புறப்பட்டு வருகிறார். சத்தத்தோடு அவர் வருகிறார். புரியுதா? அடுத்தது ஒரு கூட்டத்தார். என்ன கூட்டத்தார்? அது பிரதான தூதனுடைய கூட்டம் ஒண்ணு வருது. இப்ப முதலாவது நம்ம என்ன பார்ப்போம்னா, இந்த எக்காலம் ஊதும் பொழுது மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்? அவரு மணவாட்டியை கூப்பிட வருவார். அவர் ஆரவாரத்தோடு சத்தம் போட்டுட்டே வருவார். அதைத்தான் நம்ம யோவான் 5ஆம் அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். யோவான் 5:25, 28, 29. 25 என்ன சொல்லுதுன்னா, மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சோ அவருடைய சத்தத்தை கேட்கும் போது there will be a resurrection of the dead. புரியுதா? பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதல் நடக்கும். ராப்சர் ஆகி போய் இயேசு கிறிஸ்துவை மத்திய ஆகாசத்துல அவங்க சந்திப்பாங்க. இப்ப 28, 29 அதை நிரூபிக்கும். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளுள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவன் அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் சொல்றாங்க. அப்போ
இதுதான் கர்த்தர் ஆரவாரத்தோடு வருகிறது. ஏன்னா தன் மணவாட்டி சபையை கூட்டி சேர்க்க போக சந்தோஷத்தோடு அவர் வருவாரு. அந்த சத்தம் எக்காலம் ஊதும்போது. அதே நேரத்துல இன்னொரு விஷயம், இவங்க எல்லாம் எங்க போவாங்க? அப்போ ஏன்னா நீங்க 16வது வசனம் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். பிரதான தூதனர் தேவ எக்கால வானத்திலிருந்து இறங்கினார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்து போவார்கள். எங்க போவாங்க? பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தரோடு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் அவர் கர்த்தருடனே கூட இருப்போம். அப்படின்னு சபை கரைக்கரையற்ற மணவாட்டி சபை மேகத்துலதான் போய் எடுத்துக்கொள்ள சந்திக்கும். மணவாளன் எங்க வருவாரு? மத்தியாகத்துல வந்து அவரை கூட்டிக் கொண்டு போவாரு. இதைத்தான் ராப்சர்னு சொல்றாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் வந்துட்டாரு, மணவாட்டி வந்துருச்சு. ஆனா இன்னொரு கூட்டத்தார் இருக்கு எக்காலம் ஊதும்போது. யாருன்னா தூதர்களும். அதுதான் பிரதான தூதனுடைய சத்தம்னு சொல்லப்படுறது. ஏன் பிரதான தூதன் அங்க வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இந்த மணவாட்டி சபையும் மணவாளரும் சேரும் போது வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகள், ஆவிகள், பிசாசுகள், எபிரேயர் 2:1 என்ன சொல்லுது? வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள். அதே மாதிரி யோபு புஸ்தகத்துல பார்க்கும் பொழுது பிசாசு ஊரெல்லாம் சுத்திட்டு வந்து தேவனுடைய சன்னிதானத்துல வரும்போது எங்கிருந்து வரேன்னு கேட்கும்போது என்ன சொல்லுவோம்? உலகம் எல்லாம் சுத்திட்டு வந்தேன் அப்படிங்கிறோம். சோ வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகள் அதை தடுக்கும். ஒரு பெரிய யுத்தம் ஒண்ணு உண்டாகும். இதைத்தான் வந்து நம்ம ரெவலேஷன் சாப்டர் 12 verse 7 to 10 இருந்து நம்ம படிக்கணும். இதை நம்ம கம்பேர் பண்ணி படிக்கும் போது நமக்கு அது தெரிய ஆரம்பிக்கும். என்னது? வானத்தில் வந்து ஒரு பெரிய யுத்தம் நடந்துச்சு அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கும் இல்லையா? யுத்தம் உண்டாயிற்று. அதாவது வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்தவர்களும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிட்டு. புரியுத? வானத்துல நடக்கும், உடனே அவங்க பூமிக்கு கீழே வந்து விழுந்துருவாங்க. ஏன்னா தோத்து கீழே விழுந்துருவாங்க. உலகம் அனைத்தையும் மோசம் போக்கும் பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விட தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். அதுக்கப்புறம் தான் அந்த கிறிஸ்துவோட ஆட்சி நடக்கும் நமக்கு தெரியும். அதுக்குள்ள இப்ப நான் போக வருவேன். அப்போ இதத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுவார். தோ பிசாசு வானத்திலிருந்து கீழே விழுந்ததை நான் கண்டேன் அப்படிங்கிற. புரியுது உனக்கு? அப்போ 1 தெசலோனியர் 4:16 3 கூட்டத்தார் நிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் 4 கூட சொல்லலாம். ஒரு கூட்டத்தார் எக்காலத்தை ஊதுறாங்க. இயேசு கிறிஸ்து தான் மணவாட்டி சபையை கூட்டிக் கொண்டு வருவதற்காக சத்தமிடுகிறார். அப்போ அவருக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இப்ப உதாரணத்திற்கு பிரபாகரன் பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. ஜான்ங்கிறது பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஆளுங்க இருப்பாங்க இல்லையா? ஆனா எல்லாரும் பிரபாகரன் சொல்ல எந்திரிக்க மாட்டாங்க. அவருடைய சத்தத்தை கேட்பாங்க மணவாட்டி சபை. அவங்க மாத்திரம் அவங்க உயிரோடு எழுந்திருப்பாங்க. மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாசத்துல சந்திப்பாங்க. இந்த நேரத்துல அங்க ஒரு யுத்தம் நடக்கும். அதுதான் மிகாவேல் தூதனும் சாத்தான். அதைத்தான் வெளிப்படுத்தின புத்தகத்துல நம்ம கம்பேர் பண்ணி படிக்கிறோம். அதுதான் அங்க நடக்குது. அப்போ இதுதான். அப்போ இயேசு கிறிஸ்து பிரதான தூதனோட சத்தத்தோட வரமாட்டாங்க. இட் இஸ் டிஃபரெண்ட். புரியுதா? எந்த கான்டெக்ட்ல பாக்குறோம்? என்னாகமும் 10:1 to 10 கான்டெக்ட்ல பார்த்தாலும் இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. அப்ப அது கண்டிப்பா தூதனா இருக்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல நீ சொன்ன மாதிரிதான் வருது. கர்த்தர் தானே ஆரவாரத்தோடு. யூதா 1:9 மிகாவேல் என்ன சொல்றான்? கர்த்தரோனை கடிந்து கொள்வார். சோ 2 different persons. புரியுதா? அப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தர் வேற, பிரதான தூதன் வேற, எக்காலை நேரத்துல ஊதப்படும் தெரியும். இதுலயே நமக்கு தெளிவா தெரியும் இயேசு கிறிஸ்து மிகாவேல் தூதன். ஓகே, இது ஒரு இது. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு வாங்க, எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 4 to 7 நீங்க படிச்சீங்கன்னா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1 to 7 படிக்கிறேன். நான் 4ல இருந்து படிக்கிறேன். இவர் யாரு? இயேசு கிறிஸ்து. இவர் தேவதூதர்களை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவர் ஆனார். தேவதூதரை பார்க்கிலும் நாங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவர் தேவதூதன் இல்லைன்னு அதுலயே தெரியும்.
அடுத்தது எப்படி எனில் நீர் என்னுடைய குமாரன், இது உயிர்த்தெழுது குறித்து சொல்லுது. கிறிஸ்து உயிர்த்தெழுது அப்போ சொல்லப்படுகிற இந்த வசனம் இது நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன், அவர் எனக்கு குமாரனாயிருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகவும் சொன்னதுண்டோன்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் என்று சொல்லுகிறது சங்கீதம் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவனோட உயிர்த்தெழுதல் பிறகு தேவன் அவரை குமாரனாக, அதாவது ஒரே பேரான குமாரனாக அங்கீகரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா முதற் பேரான குமாரன். 6வது வசனம் என்ன சொல்லுதுன்னா அவர் தேவன், அதாவது இட்டர்னலி he is begotten son of God. நித்தியதையிலேயே அவர் வந்து தேவகுமாரன், ஒரே தேவகுமாரன் தான் அப்படிங்கிறது அங்க சொல்லப்பட்டிருக்கு. உயிர்த்தெழுதல் பிறகு மனுஷனாக அவர் ஜனிப்பிக்கப்பட்டார், மனுஷனாகிய தேவகுமாரன், இவர் நேசகுமாரன், இவர் நான் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லப்பட்டது. அதை ப்ரூஃப் பண்ணார் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த பிறகு. இது நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல நம்ம அதை பார்க்க முடியும். 6ஆம் வசனம் இது என்ன சொல்லப்படுதுன்னா இது அதை குறித்து சொல்லல, இது முதற் பெயரானவரை சொல்லுது. எங்கன்னா இட்டர்னலி, அதாவது நித்தியதையிலே அவர் தேவனுடைய குமாரனா இருக்கிறத அது சொல்லுது. எப்படின்னா மேலும் தமது முதற் பெயரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது, அப்படின்னா இது உயிர்த்தெழுதலை குறித்து சொல்றாங்க. இது எதை சொல்லுதுன்னா தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் பாத்தியா, மனுஷனா இந்த பூமியில வந்தார் மரியானுடைய கருவில, அப்போ சொல்லப்படுகிறத இது என்ன சொல்லுதுன்னா தமது முதற் பெயரானவர் உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். யாவரும் தான் எல்லாரும் தேவதூதனாகலாம் யாரா இருந்தாலும் அவரை தொழுது கொள்ளணும். புரியுதா உனக்கு? அப்போ தொழுது கொள்ள கடவர்கள், அப்போ தெளிவா நமக்கு தெரியுது மிகாவே இயேசு கிறிஸ்து கிடையாது. ஏன்னா எங்க பைபிள் இங்க தெளிவா என்ன சொல்லுதுன்னா தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா 7வது வசனம் என்ன சொல்லுதுன்னா தேவதூதர்களுடைய ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லுது. தேவதூதர்களை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரர் அக்கினி ஜுவாலையாகவும் செய்கிறார் என்றும் சொல்லி இருக்கிறது. அப்ப அவங்களோட ஃபங்க்ஷன் என்ன? They are just ministering spirits. அது எங்க 14th verseல சொல்லுது, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களிடம் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணியாளர்களாக இருக்கிறது. ஏன்னா அந்த காலத்திலே ஆதி திருச்சபையே கன்ஃபியூஸ் பண்றதான ஒரு டாக்டர் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து வந்து ஒரு தூதன், அது அட்ரஸ் பண்றதுதான் இந்த எழுத்தாளர் அப்போஸ்தலனாகிய பவுலான்னு எனக்கு தெரியல, நான் ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதின இந்த இவரு சொல்றாரு அவர் தேவதூதன் அல்ல, சாட்சாத் அந்த தேவமே அப்படிங்கிறது அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? சோ இங்க தெளிவா நமக்கு தெரியுது தேவதூதருக்கு யாருக்காவது சொன்னதுண்டோன்னு சொல்லுவாங்க. அப்படியே நமக்கு என்ன தெரியுது? he is not angel. தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவது. எப்போ அடுத்து 5வது வசனம் சொல்லுது அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாவதும் சொன்னதுண்டோ. கிளியர் டிஸ்டிங்ஷன்ஸ். புரியுதா? he is not angel அப்படிங்கிறது அங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இது மாத்திரம் இல்லாம நான் இன்னும் கொஞ்சம் உள்ள போலான்னு பாக்குறேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எபேசியர் 1ஆம் அதிகாரம் எடுத்தீங்கன்னா எபேசியர் 1 19 to 23 நம்ம படிப்போமா? இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு சொல்லுகிற வசனம், தாம் கிறிஸ்துவை மரித்து உழுந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்ம இடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் இன்னது என்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துறைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்திற்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையும் பேர் பெற்றுக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது வருஷத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. அப்படின்னு என்ன அர்த்தம்? All angels are under the feet of the Lord Jesus Christ. அது தேவதூதனா இருந்தாலும் சரி, துறைத்தனமா இருந்தாலும் சரி, மனுஷனாகிய கிறிஸ்துவுக்கு
அவர்கள் என்றும் கீழ்ப்பட்டவர்களாய் இருக்கிறார், ஜெயம் கொண்டவராய். ஏன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல தேவன் சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் அந்த அதிகாரத்தில் அதை மனுஷனாகவும் அவர் அதை பெற்றுக்கொண்டார். நித்தியதையில அதாவது இட்டர்னிட்டியில இயேசு கிறிஸ்து தெய்வமா இருக்கிறதுல எப்பொழுதும் தேவதூதர்கள் அவருக்கு கீழ்ப்படிந்துதான் இருப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்து. ஆனா இது எங்க சொல்லப்படுது, அந்த மனுஷன் உயிர் தெழுந்த பிறகு, பிந்தின ஆதாம் உயிர் தெழுந்த பிறகும் இப்ப அந்த மனுஷனுக்கு கீழேயும் அவங்க எல்லாம் கீழே அவங்களோட பாதத்துக்கு கீழே தான் இருக்காங்க, அவருடைய கமாண்டுக்கு கீழே தான் இருக்குன்னு சொல்லப்படுது. ஏன்னா பைபிள் சொல்லுது ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை மாம்சம் ஆயிடுச்சு. அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஃபுல்லி காட், அட் தி சேம் டைம் இஸ் ஃபுல்லி ஹியூமன். ஹைப்போஸ்டாட்டிக் யூனியன் இருக்குங்கிறத பைபிள் ஃபுல்லா நம்ம பார்க்கிறோம். அது இன்னொரு நாள் நம்ம தெளிவா படிப்போம். அப்போ அவர் இப்போ எல்லாவற்றுக்கும் மேல இருக்காருன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது மாத்திரம் இல்ல, நீங்க கொலோசியர் எடுத்தீங்கன்னா தெரியும், அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா he is not only above everything, he is the creator னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்ப கொலோசியர் 1:15-17 படிக்கிற பாருங்க. அவர் யார்? அவர் இயேசு கிறிஸ்து. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். இங்க ரொம்ப முக்கியமான விஷயம், தேவசாட்சியில் இந்த வார்த்தையிலையும் விளையாடுவாங்க. என்னன்னா சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேரானவர் நீங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அவங்க என்ன சொல்லணும், முந்தி பிறந்தவர்னு சொல்லுவாங்க. நோ நோ நோ, முந்தி பிறந்தவர் கிடையாது. he is the first born over all creation. இப்போ உதாரணத்துக்கு முந்தின பேரானவர்னா, நீ யாத்ராகமம் படிச்சனா உனக்கு தெரியும், ஆண்டவர் சொல்வார் இஸ்ரவேலின் சேஷ்ட புத்திரன் அப்படிங்கிறார். இஸ்ரவேல் ஒரு தேசம், இஸ்ரவேல் ஒரு தேசம், ஃபர்ஸ்ட் பார்ன் அவர் சொல்லுவார். எப்படி? சரி, அது வந்து உண்மையிலே யாக்கோபை குறித்து தான் சொல்லி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா யாக்கோபை தான் இஸ்ரேலுக்கு மாத்தினாலும் முதல் பிறந்தது ஈசோவா யாக்கோபா? ஈசோ தான் முதல்ல பிறந்தாரு. அப்புறம் எப்படி யாக்கோபு சேஷ்ட புத்திரன் ஆக முடியும், முதல் பேரானவன் ஆக முடியும்? அதுதான். அப்போ ஃபர்ஸ்ட் பார்ன் அப்படின்னா எல்லாவற்றுக்கும் அதிகாரி, அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லும் பொழுதுதான் அவர் எல்லா சிருஷ்டிக்கும் முந்தின பேரானவர் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அதுக்கு முந்தின வசனம் படிச்சா தெரியும், அவருக்குள் அவருடைய ரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. புரியுது? அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகுதான் அந்த மீட்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படி சொல்லிட்டு அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரானவர். which means he is the first born over all creation. எல்லாத்துக்கும் அவர் தான் மனுஷனாகிய கிறிஸ்து. புரியுதா உனக்கு? பட் நித்தியதையில he is already like that. அடுத்து என்ன சொல்லுதுன்னா 16, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. புரியுதா? சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னா தூதர்களும் அதுக்குள்ள இருக்கும். பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. புரியுது உங்களுக்கு? அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், அவர் எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கும். He is the creator. இல்லையா? அவருக்கு வார்த்தையானவர். தேவன் உண்டாக கடவுள் என்று சொன்னார், அந்த வார்த்தை தான் அவர். புரியுதா? வார்த்தை ஆனவர். புரியுதா? So he is the creator of the angels. So இதுல இருந்து நமக்கு தெளிவா தெரியுது இயேசு கிறிஸ்து இருக்க முடியாது. ஹோல் ஆஃப் த பைபிள் அந்த தேவனுடைய சித்தம் அந்த பேட்டர்னே ஓடப்பட்டு போயிடும், அவங்களோட உபதேசமா இருக்கு. ஸோ இதுல இருந்து நமக்கு தெளிவா தெரியுது ஜீசஸ் வேற. அவர் சாட்சாத் தெய்வம் மாம்சத்தில் இறங்கி வந்து பிந்தின ஆதாமாக இந்த பூமியில் வாழ்ந்து ஜெயம் கொண்டு மனிதனாகவும் எல்லாவற்றையும் தன்னுடைய பாதங்களுக்கு கீழாக வைத்திருக்கிறார். அவரை நமக்கு சரீரத்துக்கு தலையாக ஆண்டவர் கொடுத்திருக்காருங்கிறது நம்ம பார்த்திருக்கிறோம். ஸோ இதுல இருந்து தெளிவா தெரியுது அவங்களுடைய உபதேசம் தவறு, கள்ள உபதேசம். கிளியரா புரியுது. ஓகே, நீ வேற ஏதாவது ஆட் பண்ண நினைக்கிறீங்க? அது அந்த ரெவலேஷன் வெளிப்படுத்த சுவிசேஷம் 5ஆவது அதிகாரம் 13வது வசனம். நீங்க வந்து இங்க மனுஷனா இருக்கும் பொழுது எல்லா தூதர்களும் தொழுது கொண்டாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதேதான் வெளிப்படுத்த விசேஷத்துல அந்த 5ஆவது அதிகாரத்துல 13வது வருஷத்துல என்ன சொல்லுதுன்னா, அதாவது இது வந்து இப்போ கிறிஸ்து உயிரோடு எழுந்து பரலோகத்துல போயிருக்காரு. அதாவது இந்த ஆல்ரெடி இட்டர்னல் காட் சரீரமா டேபர்நாக்கிள் இந்த ஃப்ளஷ்ன்னு போட்டிருக்கு. அப்ப மாம்சத்தோட வந்தாரு. ஓகேங்களா? வந்து உயிர் தெழுந்து இப்ப அங்க போயிட்டாரு. இப்போ அந்த சிச்சுவேஷன் என்ன நடக்குதுன்றதுதான் நம்ம அந்த வசனத்தை படிக்க போறோம். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும்
பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும். அப்போ things that are unseen, things that are seen, எல்லாமே வானம் ஹெவன்ஸா இருந்தாலும் சரி, earth ஆனாலும் சரி, அதுல உள்ளவைகளாலும் சரி, இதுல உள்ளவைகளாலும் சரி, யாவும் ஓகேங்களா, சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா தேவன் சிங்காசனத்துல தேவன் இருக்காரு, பக்கத்துல ஆட்டுக்குட்டியானவரும் இருக்காரு. ஆட்டுக்குட்டியானவர் யாருன்னு நமக்கு தெரியும், the lamb that was slain before the foundation of the earth. அப்போ அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்து தான். ஓகேங்களா, அப்ப தேவனையும் இயேசு கிறிஸ்து யார் தொழுது கொள்றா, எல்லா சகல சிருஷ்டிகள் யாவும். அப்ப அதுல யார் வருவா, ஏஞ்சல்ஸும் வருவாங்க. அப்ப ஏஞ்சல்ஸை தொழுது கொள்றாங்களா? அப்ப அவங்க ஏஞ்சல்ஸ் வந்து ஏஞ்சல்ஸ் தொழுது கொள்ள முடியாது. தேவனா அதுலயே நான் வர மாதிரி வெளிப்படுத்தும் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் ஓகே எல்லாம் காமிச்சு முடிச்ச உடனே யோவான் வந்து என்ன பண்ணுவாருன்னா தேவதூதனை ஆராதிக்க போயிடுவார். 22ஆம் அதிகாரம் 8வது வசனம், யோவானாகிய நான் இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன் யாரு, தேவதூதனை, நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள் என்றார். அப்போ இயேசு கிறிஸ்து இஸ் காட் ஹிம்செல்ஃப் இல்லையா? அதனாலதான் சகல சிருஷ்டியும் அவரை தொழுது கொண்டது. திரியேக தேவன், புரியுதா? பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவராகிய திரியேக தேவன், புரியுதவங்க. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு பொழுதும் சிருஷ்டி அல்ல, அதாவது வார்த்தையானவர் சிருஷ்டி அல்ல, அவர் வார்த்தை மாம்சமானது, மனிதனாகி இந்த பூமியில் வந்தார். He is God himself. அவர் ஒரு பொழுதும் தூதன் அல்ல, தூதனாக இருக்க முடியாது.